துப்பட்டி. இதன் ஆசிரியர் ஆசூர் கா தங்கதாசன். ஏலம் எடுக்கலையோ ஏலம், இதோ பாருமா அருமையான துப்பட்டி, 30 ரூபா, கேட்குறவங்க கேட்கலாம் என்று ஏலம் விட்டு கொண்டிருந்தார் ஏலக்காரர். பெரிய காடா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விதவிதமான துணிமணிகள் விரித்து போடப்பட்டிருந்தன. சுற்றிலும் ஆண்களும் பெண்களுமாக கூட்டம் குழுமியிருந்தது. துணிகளை பற்றி ஆளாளுக்கு தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். நீல கலரில் ஒரு போர்வை எடுத்து விரிக்கப்பட்டிருந்தது. அதை தான் இப்பொழுது ஏலம் விட்டு கொண்டிருக்கிறார். அந்த போர்வை நீல வண்ணத்தில் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் பூ போடப்பட்டிருந்தது. அது மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. கேட்குறவங்க கேட்கலாம், 30 ரூபா. 31. கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. கேட்டாருப்பா தர்ம பிரபு, 31 ரூபா, கேட்குறவங்க கேட்கலாம். 31. 35. மீண்டும் ஒரு குரல். தோ கேட்டாரு பாரு மகா பிரபு, 35 ரூபா, கேளுங்க சார் கேளுங்க, போனா வராது. 40. மீண்டும் ஒரு குரல். 40, நல்ல மனுஷன் கேட்டது 40. யாரும் எதுவும் கேட்கவில்லை. கட்டுப்படியானா வரும், இல்லைன்னா போகும், கேளுங்கய்யா கேளுங்க. 40. 45. மீண்டும் ஒரு குரல். 45, கட்டுப்படியாகாது. 45. 46. மீண்டும் ஒருவர் கேட்டார். தர்ம பிரபு, ஒவ்வொரு ரூபாயா கூட்டுறாரு பாரு தர்ம பிரபு, 46. இப்படியாக விலை ஏறிக்கொண்டே வந்தது. 60. இறுதியில் ஒரு குரல் கேட்டது. 60, தயால குணம் கொண்டவர் கேட்டது 60. விட போறேன், கேட்குறவங்க கேட்கலாம், விட போறேன். 60 ஒரு தரம், 60 2 தரம், 60 3 தரம். ஏலத்தை முடித்து கொண்டார். ராமன் தான் 60 ரூபாய்க்கு அந்த போர்வையை எடுத்தார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ரூபாய் என்பது அந்த கிராமத்து மக்களுக்கு பெரிய தொகை. அந்த ஊர் முழுவதும் இதுதான் பேச்சு. ஏன்பா, அந்த ராமர் இருக்காரே, அவரு 60 ரூபாய்க்கு துப்பட்டி எடுத்துக்கிறாராம்பா. ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்கள். 60 ரூபாய்க்கா? எப்பா, அந்த ஆளு பெரிய பணக்கார மாதிரி செலவு பண்றான் பாரேன். ஒருவர் வாய் பிளந்தார். ஒரு நாள் ஏர்கூலி 5 ரூபா. 60 ரூபானா 12 நாள் ஏர்கூலிய கொடுத்து அந்த துப்பட்டியை வாங்கணுமா? புள்ளி விவரத்தோடு புலம்பினார் இன்னொருவர். அந்த போர்வையை வாங்கியதை ராமன் பெருமையாக நினைத்தார். அன்று இரவு அந்த போர்வையில்தான் அந்த குடும்பமே உறங்கியது. அந்த போர்வை வாங்கி 4 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதில் ஒரு சிறிய ஓட்டை விழுந்திருந்தது. ஊசியை தேடி முதலில் அதை தைத்தார். மனித வாழ்க்கை தத்துவத்தை அந்த போர்வை விளக்கியது. மனிதன் முதுமையை அடைவதற்கு அறிகுறியாக நரையை இயற்கை முதலில் தந்து எச்சரிக்கிறது. அதுபோலவே அந்த போர்வையும் வயதானதை, நூல்கள் சக்தி இழந்ததை சிறு ஓட்டை மூலம் வெளிப்படுத்தியது. காலங்கள் உருண்டோடின. 14 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த போர்வை இப்பொழுது கந்தல் கந்தலாக கிழிந்து கொடியில் தொங்கிக் கொண்டிருந்தது. வயதான மனிதன் வீட்டின் ஒரு மூலையில் ஒட்டி கொண்டிருப்பதைப் போல. ராமன் அந்த கொடியை பார்த்தான். போர்வையின் நிலையை எண்ணினான். ஒரு காலத்துல இந்த துப்பட்டி தான் காத்துலையும் மழையிலையும் பனியிலையும் நம்மளை காத்தது. இன்னைக்கு அதுக்கு வந்த நிலையை பார்த்தியா? தனக்குள் நினைத்து கொண்டார். அந்த போர்வையை எடுத்து பிரித்தார். அந்த நீல நிறம் வானத்தை நினைவூட்டின. வட்டு வட்டாக கிழிந்திருந்த பகுதிகள் மேக கூட்டங்கள் போல் அவருக்கு தெரிந்தன. சிறு சிறு ஓட்டைகள் நட்சத்திரங்கள் போல் தோன்றின. ஒரு பெரிய ஓட்டை. அதை பகலில் காயும் சூரியனோடு ஒப்பிடுவதா, இரவில் காயும் நிலவோடு ஒப்பிடுவதா? அவரை குழப்பம் குழப்பியது. அந்த போர்வை போலவே அவருக்கும் அந்த வீட்டில் மரியாதை குறைந்திருந்தது. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். ஒரு மகளுக்கு திருமணம் முடிந்து 5 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். ஒரு மகன் வெளியூருக்கு வேலைக்காக சென்று விட்டான்.
தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளில் மட்டுமே இவர்கள் ஒன்று கூடுவார்கள். அவர் மனைவி மட்டுமே இப்பொழுது அவருக்கு துணை. வாழ்க்கையின் உண்மையை ஒரு துணி உணர்த்துவதை உணர்ந்தார். அந்த போர்வை வாங்கியே 18 ஆண்டுகளில் அவர் மனைவியோடு இருந்த காலத்தை விட அந்த போர்வையோடு இருந்த காலமே அதிகம். அந்த வகையில் அந்த போர்வையை அவருக்கு 2ஆம் தாரம் என்று கூட சொல்லலாம். இன்னும் பொங்கலுக்கு 1 மாதம் இருக்கிறது. மார்கழி குளிர் அவரை வாட்டியது. புதிதாக ஒரு போர்வை வாங்குவதற்கு அவரால் முடியவில்லை. கிழிந்த அந்த போர்வையை தான் சில நேரம் எடுத்து பேருக்குன்னு பொருத்தி கொள்வார். ஊரிலிருந்து மகளும் மருமகனும் பிள்ளையோடு வந்திருந்தார்கள். இரவு முழுவதும் அந்த குழந்தையோடு கொஞ்சி மகிழ்ந்தார். நாளை மறுநாள் பொங்கல். அதற்காக தான் அவர்கள் வந்திருந்தார்கள். இன்று என்னவோ தெரியவில்லை, அந்த போர்வை இல்லாமல் படுத்துவிட்டார். அதிகாலை 5 மணி. அந்த போர்வை போகி தீயில் எரிந்து கொண்டிருந்தது. தாத்தா, எழுந்திரு தாத்தா, போகி கொளுத்தலாம், எழுந்திரு தாத்தா, பேரன் எழுப்பினான். ராமன் எழுந்திருக்கவில்லை. கடுமையான மாரடைப்பால் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்திருந்தது. நாளை அவர் உடலும் விறகு தீயில் எரியப் போகிறது. முற்றும். துப்பட்டி. இதன் ஆசிரியர்